நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் பாத்திரமை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசே அரசே, நம் அரண்மனை வாழ்முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவர் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆண்டவர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீட்டிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளமொழி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு நம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னரே, என்னை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன், உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக கலையே தந்த சிறி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பத்திரை மக்கள் தெய்வமனம் தன் தேர்காலில் இட்டுக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டவனே மனுநீதி சோழன். அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேறு எதையோ கூட்டி கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் வழியில்லா சிரிப்பினுடைய புகழ் மிக்க காத்தாத்துவான் மகனாகி கோவலனின் தானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை நிற்க வந்த என் கணவனை நியாயமாக தொட்டுவிட்டாயே, நீ செய்தது தகுப்பா? பெண்ணே, கோலம் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அட்டு ஏற்புடையது அட்டு அறநெறியமாகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? தவறையீட்டவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்குரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் கூறுவது போக என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடமிருக்கிற சிலம்பும் பத்துக்குரிய சிலம் என்று அதன் நினைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால்கள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய சிலம்பின் குரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இது அமைதலிலேயே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத கணவனுக்கு கண்டது உன் அரணருக்கு இருக்கு என்று இதோ வைக்கிறேன். இங்கே கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றார். அச்சிலம்பில் இருந்து மாணிக்க கல் ஒன்று அரசின் முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. தவறிழைத்து விட்டேனே, பிற சொல் கேட்டு பெரும் விலை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பணிச்சலுக்கு ஆளாகின்றேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருக்க தகுமா? இனி எனக்கு வெண்பத்த கொடை என்று சென்றால் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான படிச்சொல்லுக்கு அன்றி அரண்மனை இருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து படுகிறார்.